மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ எடுக்கவும் நேரம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போனோம், அத்திவரதர் கோவிலுக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டித்தே வெளியில் வருவாராம் பாதாளத்துலேருந்து. போனால் நேரம் ஆயிடுச்சுங்க வீடியோ எடுக்க. சாமியும் பார்க்க முடில. ஏன்னு கேட்டிங்கன்னா கூட்டம். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப் பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, யூடியூப்பில் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி தரணுன்னா, மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னாலோ, யூடியூப்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ப்ரொமோஷன் பண்ணணுன்னாலோ நம்பர் கமெண்ட்டில் தரேன், கூப்பிடுங்க. வாட்ஸ்அப்பில் பெய்டு தான், ஃப்ரீ கிடையாது. வீடியோக்குள்ள போமா. இன்றைக்கி சிங்கு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 மாதம் ஆச்சா அந்த வீட்டுக்கு இப்போ தான் உள்ளே உட்காந்து காய்கறி அடுக்கிக்கிட்டு இருந்தேன். காய்கறிகளை பிரித்து அடுக்கிட்டு இருந்தேன். கதவை தட்டினாங்க, திறந்தே ஓனரம்மா வேலை பார்க்குறவங்களாம் வந்தாங்க. பாருங்க, அடைச்சி பூரா அந்த பைப்பு இப்போ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. சிங்கு குடி 3 மாதம் ஆச்சு. 3 மாதமும் தண்ணி போகவே இல்லை. நான் என்ன செய்வேன், எங்களுக்குள்ளே ஒரு டப்பு வச்சுருவேன். இந்த மூளையில் டப்பு வச்சுட்டு அதில் சும்மா கைக்கு கழுவிக்கிறது. ஏன் பாத்ரூமுக்குள்ளே போக முடியாதுல்ல, கழுவிட்டு வச்சுருந்தேங்க. அது என்னாச்சு, 3 மாதம் கழிச்சு பார்த்தா சரி பண்ண வந்திருக்காங்க. புறாத்தி உடச்சி பைப்பில் அடப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எடுக்கலை. சிங்குக்குள்ளே பார்த்தீங்களா, அசிங்கமாக கிடக்கும். பூரா உடச்சிருக்காங்க. இனிமேல் தான் அதுக்குள்ளே ஓஸ்லாம் விட்டு சரி பண்ணுவாங்க. ஆமாம், சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி எப்படியா சிங்கு ரெடி ஆகிரும்னு நினைக்கிறேன். சோறு மட்டும்தான் ஆக்கியிருக்கேன். இங்கே இங்கனுக்குள்ளே தான் வடித்து விட்டுருக்கேன் சோறை. கீழே தெரியுதா, சோத்து பானையில் சோறை வடித்து விட்டுட்டு, ஆளுங்க இருக்கும்போது நம்ம எப்படி எங்கள் அடுப்படிக்குள்ளே போய் வேலை செய்கிறது? சாக்கடை நத்த நாறுது. எங்கள் வீட்டுக்கார குழம்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். பாப்பா அத்திவரதர் கோயிலுக்கு போனாங்க. வீடியோ எடுத்திருக்கேன், ஷார்ட்ஸில் போட்டு விட்றேன். போனால் கூட்டம், சரியான கூட்டங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது காஞ்சிபுரத்தில் இருக்குது. அத்திவரதர் வருவார். இத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணிக்குள்ளே இருப்பார். இங்கே பாதாள குகைம்பாங்கள்ல, பாதாளத்துலேருந்து அத்திவரதர் இப்போ 12 வருஷம் கழித்து மார்ச் 1 வெளியில் இருக்கார். என் மூக்கு மேலே பாருங்கள், பெரிய சோப்பு கொப்பளம், கண் திருஷ்டி மாதிரி. மூக்குலேருந்து கண்ணுலேருந்து அந்த பக்கம் நெத்தி எல்லாமே வலிக்குது. கோயிலுக்கு பாப்பா ட்ரெஸ்ஸு இதில் கிடையாது. போயிட்டு எல்லாம் கலட்டிட்டு ரப்பீஸ்க்கு மாதிரியாச்சு. யார் எந்த ஊர் கறி? எல்லாருமே இன்றைக்கி நிறைய பேர் டவுட்டு கேட்டாங்க. காலையிலேருந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். சரியான டைமிங்க, ரொம்ப டைம் எடுக்குது. யூடியூப் பற்றி நிறைய பேர் சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதில் நிறைய விஷயங்கள் தெரியும் இல்லைங்க, பாருங்க நிறைய பேருக்கு. இருடி நேற்று எனக்கு சில பிரச்சனைகள்லாம் யூடியூப்பில் வந்துச்சு. அதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் பேசக்கூடாது, இவங்க தான் பேசணும். அதாவது யூடியூப் சேனலில் ஆரம்பிக்கும் போது மெயில் ஐடி குழந்தைங்க பேரில் கொடுக்கக்கூடாதுங்க. கொடுத்தாங்கன்னா அது மேட் ஃபார் கிட்ஸில் போயிடும். சில ரகசியங்களை வீடியோக்குள்ளே சொல்லக்கூடாது. சொன்னால் அது இப்போ நம்மக்கிட்ட டவுட்டு கேட்க வரமாட்டாங்கல்ல. உண்மையை சொல்ல அப்படிலாம் கிடையாது. அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும், விதவிதமாக இருக்கும். அது நம்ம ஒரு வாட்டி செட்டிங்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னா அவங்க என்னென்ன தப்பு பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு நமக்கு தெரியும். அது மாதிரி அவசரப்பட்டு எதையும் நோண்டி வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் நிறைய என்ன பாப்பா என்ன வேணும்? பட்டையை போட்டு விட்டாருங்க. அங்கே ஒரு தாத்தா நாமத்தை போட்டு விட்டார். நாமத்தை சாத்திட்டாரே ஒரு வழியாக. சிங்கு இன்னைக்கு தாங்க ரெடி ஆகுது. எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இனிமேல் அங்கனே உட்காந்து நின்றுக்கிட்டே கழுவிடுவேன். அப்பப்போ சாப்பிட்ட தட்டை 4 நாளாக கழுவி வச்சிடலாமா? அதெல்லாம் இழுக்காதடி, கவரிங்கு. ஆமாம், அம்மா உனக்கு தங்கத்தில் வாங்க முடியுமான்னு தெரில. உடனே படிக்க வச்சிட்றேன், சரியா? ஆமாம், தத்து ஹவுஸ் ஓனரம்மா வெளில நிற்கிறாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியான வகை. பாயம்மா தான் பிரியாணி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி வேலை இதுதான். இந்த சிங்கு சரி பண்ணவும்
பாத்திரத்தை இனி இதே தொடக்க விழா நடத்தி அவங்களுக்குள்ளேயே ஓப்பன் பண்ணிடுவோம். நல்லா நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க வாடிப்பட்டி அம்மாவுக்கு. பார்க்கலையே பார்த்தீங்கன்னா இப்படி போயிடுச்சு. சும்மா நாங்கள் சும்மா ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தேன், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அது முடியும் வாடிப்பட்டி அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். வாடிப்பட்டி அம்மா நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, பானம்மா ஃப்ரெண்டு நமக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அம்மாடி இந்த காய்கறி அடுக்கணும். பாருங்க காய்கறி கிடக்குது. காய்கறிகளெல்லாம் அள்ளி வச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. சின்னரக்காய், கும்பகோணத்தில் கொத்தவரங்கான்னு சொல்லுவாங்க, அவரைக்காய், வெண்டைக்காய் நல்லா பிஞ்சாக உள்ளது. இன்னும் இங்கே ஒரே டிம்மாக தெரியுது, லைட் ஆஃப் பண்ணாதனால டிம்மாக தெரியுது போல். ஒரு முட்டைக்கோஸ், பச்சை மிளகா, பீன்ஸு, தக்காளி 3 கிலோ 50 ரூபாய். தக்காளி 1 கிலோ 12 ரூபான்னு சொன்னார். 4 கிலோ 50 ரூபான்னு நினைக்கிறேன். தக்காளி 4 கிலோ 50 ரூபா, 1 கிலோ 12 ரூபான்னு சொன்னார். இப்போ சின்ன வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கிது. நல்ல சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்க பாப்பா, சிந்து சரி பண்ண வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்கண்ணே. சிங்கு சரி பண்ணுறாங்க. நமக்குள்ளே ஓசை விட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழம்பு வைக்க முடியாது, நம்ம மணி ஆகி போயிடுச்சு. இப்போ கடையில் தான் குழம்பு வாங்கிட்டு வர சொல்லணும் போல், ஏன்னா நேரம் ஆயிரும் போல். ஒரு அரை மணி நேரம் ஆகுமாண்ணே? முடிஞ்சிச்சா? சரி. சரிண்ணே. சரி சரி சரி, பொறுமையாக பண்ணுங்க. தண்ணி போகணும், அவ்வளோதான். மறுபடியும் இந்த பிரச்சனை வரும். சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு பாத்ரூம்லேயே போய் கழுவ வேண்டியது கஷ்டமாக இருக்குது. அப்படின்ட்டு சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த வெளிநாட்டில் சண்டைலாம் நடக்குது பார்த்தீங்களா? அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டிலேருந்து அவங்க பையன் அந்த நாட்டிலேருந்து நல்லபடியாக ஊர் திரும்பி வராங்களாம். அதனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்த்து பத்திரமா இருங்க. ஆமாம். என்னண்ணே புரியல? பண்ணிக்கோங்க. அதை எங்கேயோ போட்டுவிட்டேன். அதே அது என்னது, இங்கே காலையில் இருந்துச்சு. இங்கேனே தான் வச்சுருப்பேன் அடுப்புக்கிட்டே. காலையில் இங்கேனக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சேன். தீப்பெட்டி இருக்குண்ணே, தீப்பெட்டி வச்சுக்கிறீங்களா? இந்த தீப்பெட்டி இந்தாங்க வருஷத்து. அப்படியா? அடுப்புல கவனமா இருக்கணும். ஓசு சூடு பண்ணிட்டு இருக்காங்க. சரி மக்களே, எனக்கு நல்லபடியாக ஒரு விடிவு காலம் வரட்டும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சந்தேகமாக டவுட்டு கேட்பவர்கள், ப்ரமோஷன் பண்ணுறவங்க நம்பர் பின் பண்ணியிருக்கேன், அதில் வாங்க. டாட்டா பாய்.